ப்ரொஜெக்டைல் ஃப்ரம் சம் ஹைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முன்னாடி வந்து கீழேருந்து விட்டு எரிஞ்சு அது மேலே போயிட்டு வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பில்டிங்லேருந்து இப்படி நேராக தூக்கி போட போகிறேன். பில்டிங்லேருந்து என்னோட எய்ம் என்னது, நேராக தூக்கி போடுறது. ஆனால் நேராக தூக்கி போட்டால் கிராவிட்டி சும்மா இருப்பான்னா, அவன் என்ன பண்ணுவான், கீழே இருப்பான். அப்போ ஆக்சுவலாக நான் இப்படி நேராக தூக்கி போடுறேன் சம் வெலாசிட்டி u வெலாசிட்டியோட. அப்போ இந்த வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா, கண்டிப்பாக இருக்கும். இந்த வெலாசிட்டி ஹரிசாண்டல் வெலாசிட்டியில் மாற்றம் வரவே வராது. ஆனால் எது சார் சேஞ்ச் ஆக போகுது, வெர்டிக்கல் வெலாசிட்டி. வந்து கீழே வர வர வேகம் கூடிக்கிட்டே இருக்குமா இல்லையா. அப்போ நம்ம இப்படி தூக்கி போட போகிறேன். இந்த படம் பார்த்துருக்கியா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் அந்த இவ கூட ஒரு தெரியுமா, ராண்டா ரவுசி, ஒரு 5 or 6 or 7 எனக்கு ஞாபகம் இல்லை. கரெக்ட். அந்த ஒரு ஹேக்கரை வந்து கடத்துவாங்க. அந்த ஹேக்கர் சுருட்ட முடிவு பொண்ணு. அந்த ஹேக்கர் வந்து அந்த டிரைவை வந்து ஒரு வண்டிக்குள்ளே வச்சிருவான். அந்த வண்டியை கொண்டு போயிட்டு இவங்க பேலஸ்க்கு மேலே வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த அந்த லேம்போகினி மாதிரி ஒரு வண்டி இருக்கும், தெரியலையா? அது 7th பார்ட் நினைக்கிறேன். பேலஸ்ல இருந்து ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு பில்டிங் தாவிக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த படத்தை? அது எத்தனாவது படம், 7th பார்ட்டா? 7th தானே அந்த ஹேக்கர் பொண்ணு இருக்கு. 6th 7 ஓகே. ஏன்னா 5 வந்து நல்லா தெரியும் சரியா, 5ல தானே இந்த பேங்க்கு கொள்ளை அடிப்பாங்க. 6ல் பார்த்தோன்னா இந்த பெரிய பிளேன் இருக்கும் பார்த்து, இந்த பிளேனை வந்து சுட்டிட்டு கீழே நிப்பாட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லை, அந்த வித்தை பண்ணுவாங்க. 7th தான் இந்த ஹேக்கர் இருப்பா. அது வச்சு அந்த அது பேர் என்னது, ஐ இருக்கும், புல்ஸ் ஐயா. அந்த டிரைவ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டா இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ட்ரோன் வச்சு சுட்டிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ 7th பார்ட் தான் அது சரியா. அப்போ நல்லா பார்த்தோன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, பில்டிங் இருக்கும் சரியா, புர்ஜ் கலிஃபா மாதிரி பெரிய பில்டிங். அந்த பில்டிங் வந்து என்ன பண்ணுவார் தலைவர், அங்கே வண்டி அப்படியே வரும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக கிராவிட்டி சும்மா இருப்பானா இல்லை. அப்போ கிராவிட்டி என்ன பண்ண, லேஸ் அப்படி கீழே. அப்போ இது ஒரு பில்டிங்கோட ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோர்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்னா கரெக்டாக நேராக தான் குதிப்பார். ஆனால் கிராவிட்டி சித்தப்பா சும்மா எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, வண்டி இப்படி வளைச்சிருவாங்க. சொல்கிறது புரியுதா? அப்போ இதே தான் இங்கே நடக்க போகுது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆசை என்ன, நேராக சுடணும். அப்போ நல்லா பார்த்தோன்னா ஈவன் லாங் டிஸ்டன்ஸ் ஷூட்டர் இருப்பாங்க பார்த்துருக்கியா, அவங்க வந்து கரெக்டாக இந்த இடத்துல ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட லேசாக மேலே சுடுவாங்க. லேசாக என்ன பண்ணுவாங்க, மேலே ஷூட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கிராவிட்டி அந்த புல்லட்டை லேசாக கீழே இறக்கும். புரியுதா இல்லையா? புரியுதா? அப்போ என்ன பண்ணுவாங்க, எய்ம் பண்ணுறப்ப இப்போ எனக்கு இங்கே ஷூட் பண்ணணும், நான் லேசாக அதை விட கொஞ்சம் மேலே எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுவேன். இந்த ஆரோ மார்க் பார்த்துருக்கியா, ஆரோ இது போ ஆரோ வந்து ஷூட் பண்ணுறவங்க பார்த்தோன்னா லேசாக இந்த ஆங்கிளில் இங்கே தான் எய்ம் இருக்கும். பட் என்ன பண்ணால் லேசாக இந்த ஆங்கிளில் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஏன், ஏன்னா அந்த அம்பு வந்து போகிறப்ப இப்படியே வளைச்சிட்டு கொஞ்சம் வளையும். கரெக்டாக இல்லையா? சொல்கிறது புரியுதா? இல்லை சார், நான் மகாபாரதத்தில் பார்த்துருக்கேன், மகாபாரதத்தில் இப்படி எடுத்து இப்படி வச்சு தான் சார் சுடுவாங்க. சரி, அந்த இது இல்லை சரி. அது வந்து ஏதோ சாமி கும்பிடுவாங்க, சாமி கும்பிட்டோன்னே அந்த அம்பு வந்து பாம்பாக மாறும், அது வேற கதை சரியா. பட் நான் சொல்கிறது வந்து அவங்க எய்ம் பண்ணுறப்ப வந்து ரொம்ப தூரமாக சுடணும்னு வச்சுக்கோ, ஏன் இப்படி ஷூட் பண்ணுவாங்க. இந்த இதில் பாகுபலி படத்தில் பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோ, ஏன் பாகுபலி பார்ட் 2 நினைக்கிறேன் சரியா. அந்த கட்டப்பா மாமா அங்கே போயிடுவார், அந்த கட்டப்பா மாமாவுக்கு சிக்னல் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவான் பாகுபலி, அந்த நெருப்பில் வந்து இதை வச்சுட்டு கொஞ்சம் இந்த ஆங்கிளில் ஷூட் பண்ணுவான். கரெக்டாக அந்த அம்பு கரெக்டாக அவங்க ஏரியா வரைக்கும் போயிடும். கரெக்டாக. அப்போ ஏன் சார் நேராக சுட்டுருக்கலாம் இல்லை சார், நேராக சுட்டுருந்தா என்ன இருக்கும், அது இங்கேயே போய் விழுந்திருக்கும். அப்போ கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஆங்கிளில் ஷூட் பண்ணுறாரு. புரியுதா? அப்போ ஏன் என்னன்னா, ஏன் எப்படி பண்ணுறோன்னா, நம்ம கொடுக்குறது ஒரு வெலாசிட்டி. எடுத்து சும்மா இருக்குமா, அட்ராக்ட் பண்ணுறான், கிரவுண்டை நோக்கி அட்ராக்ட் கண்டிப்பாக பண்ணுவான். எப்பயும் போல் இந்த யூ காஸ் தீட்டான ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்னவாக தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ சேஞ்ச் ஆகக்கூடியது என்ன சார், வெர்டிக்கல் காம்பனண்ட். என்ன சேஞ்ச் ஆக போகுது, வெர்டிக்கல் காம்பனண்ட் சேஞ்ச் ஆக போகுது. சொல்கிறது புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாரு, நான் வந்து கொடுக்குறப்ப நான் ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும் கொடுக்குறேன், வெர்டிக்கல் காம்பனண்ட் கொடுக்குறேன். நான் தூக்கி நேராக போடுறேன்னா ஹரிசாண்டல் காம்பனண்ட் மட்டும் தான் இருக்குது. வெர்டிக்கல் காம்பனண்ட் நான் இப்படி தூக்கி போட்டால் தான் வெர்டிக்கல், நான் நேராக கொடுத்துருக்கேன். கரெக்டாக இல்லையா? அப்போ ஸ்டார்டிங்கில் u is equal to 0வா, பந்து கீழே வர வர என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து சம் மைனஸ் ஜிடி, அடுத்து இங்கே -2 GT. சொல்கிறது புரியுதா? ஏன்னா என்னோட ஃபார்முலா என்னது சார்,
v is equal to velocity along y axis இல்ல velocity along y axis நான் u னு வெச்சுக்கிறேன் சார். u னா u தானே சார் படிச்சோம். ஓகே. அப்ப v is equal to u plus at தானே ஃபார்முலா. அப்ப v க்கு பதிலா velocity along y axis. Initial speed என்ன 0. minus gt या plus gt या சார்? minus gt தம்பி. இங்க கீழ தான் சார் இருக்கு. நல்லா பாரு. u minus gt கரெக்ட்டா? அப்ப 0 minus gt என்ன தம்பி? சார் ஆக்சுவலி g கீழ தான சார் வருது. மைனஸ் ஆர் நீங்க பாசிட்டிவ் தான சார் எடுக்கணும். g எப்பவுமே நெகட்டிவ் தம்பி. g எப்பவுமே கீழ தானே இருக்குது. அப்ப மைனஸ் தான் வரும். புரியுதா? ஓகே சார். see நல்லா பாரு. ஸ்டார்டிங்ல velocity 0வா? இப்போ வந்து கீழ அப்புறம் velocity கூடுமா குறையுமா? கூடும் சார். ஆனா கீழ் டைரக்ஷன்ல வருதா? மேல் டைரக்ஷன்ல போறது நீ பிளஸ்ல எடுத்தனா கீழ் டைரக்ஷன்ல வரது மைனஸ் தானே சொல்லுவே. அப்ப இந்த வேல்யூ கூடுது. ஆனா என்ன பிரச்சனை? -10 -20 -30 -40 -40 அப்படி தான் கூடுது. சொல்றது புரியுதா? எஸ் சார். அப்ப நல்லா பார்த்தா இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணா என்னோட uy யோட வேல்யூ என்ன வருது எனக்கு? gt. புரியுதா? டைம் ஆஃப் ஃளைட் வேணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. uy divided by g. சரி இந்த ஃபார்முலா எங்கே பார்த்துருக்கோமே சார்? uy divided by g எங்கே சார் பார்த்தோம்? நார்மலாக பார்த்தோமா இல்லை? ப்ரொஜெக்டைல் மோஷனில் பார்த்தோன்னா மேலே போகிறதுக்கு uy by g, கீழே வரதுக்கு uy by g. அப்போ நல்லா பார்த்தோன்னா ஃபஸ்ட்னா இப்படி தூக்கி போட்டு இங்கே வரதுக்கு பதிலாக என்ன ஆகும் போகுது? இது வரும் இப்படி மட்டும் போக போகுது. கரெக்டாக இல்லையா? அப்போ பாதி டைம் ஆகுமா? ஹரிசாண்டல் ரேஞ்ச் என்ன சார்? அகைன் ரேஞ்ச் பார்க்கணும். ரேஞ்ச் பார்க்கணும் எந்த வெலாசிட்டி எடுப்பீங்க? எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டியா ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டியா? எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி. ரேஞ்ச் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தானே போகுது. அப்போ ரேஞ்ச் வேணும் அப்படின்னு சொன்னா வெலாசிட்டி அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் ux into t. கரெக்டா? ux நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஓகே ux னு எழுதுவோம். டைம் பதிலா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நம்ம சப்போஸ் செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணா என்ன சார்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ல வேணும் எனக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் இதுல வேணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ல வேணும் என்ன பண்ணலாம்? h is equal to ut, starting velocity 0. அப்ப half g t square. அப்ப t ஓட ஃபார்முலா என்ன சார்? கரெக்ட்டா? எஸ் சார். இந்த ஃபார்முலா எங்க சார் பாத்திருக்கீங்க? t is equal to 2h by g. எங்க பாத்திருக்க? வெரி குட். நல்லா பார்த்தனா இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஆரம்பிக்கிறப்ப பார்த்தோம். 2h by. அப்போ பேசிக்லி ஒரு பாடி வந்து நான் எப்படி ட்ராப் பண்ணது எப்படி வருதோ அதே டைம் பீரியட்ல தான் என்ன ஆகும்? தூக்கி போட்டாலும் வரும். அப்போ அவன்கிட்ட கேள்வி கேட்காங்க, ஒரு பந்து நான் நேராக தூக்கி எறிகிறேன், இன்னொரு பந்து இப்படி ட்ராப் பண்ணுறேன், எந்த பந்து ஃபஸ்ட்டு கீழே வரும்? ரெண்டுமே ஒரே நேரத்தில் வரும். ரெண்டுமே எப்படி என்ன பண்ணும்? ஏன்னா நீ சொல்லுவேன் சார் இல்லை சார் ஒரு பந்துக்கு வேகம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? இப்போ நான் வேகத்தை எந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸில். கீழே வரதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? கிராவிட்டி. கரெக்டாக இல்லையா? அப்போ ரெண்டு பேரும் இழுக்க போகிறது கிராவிட்டி. கரெக்டாக இல்லையா? அப்புறம் இவனுக்கு இந்த வேகத்தில் மட்டும் இந்த டைரக்ஷன் மட்டும் தான் வேகம் கொடுத்துருக்கேன். அப்போ ரெண்டு பேரும் கிராவிட்டி வந்து ஈக்குவலாக இழுக்குமா இழுக்காதா? டிஃப்ரென்ஸ் என்ன? ஒருத்தவனை கிராவிட்டி இழுத்து 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 கீழே வர போகிறான், இன்னொருத்தவன் என்ன ஆகுது? அவனுக்கு நேர ஒரு வெலாசிட்டிக்கு கிராவிட்டி இழுக்க இழுக்க இப்படி வரும். புரியுதா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை இப்படியும் எழுதலாம். இப்போ வெலாசிட்டி அட் கிவன் பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டி என்ன இருக்கும் சார்? யூஎக்ஸ் சார். யூஎக்ஸ் எல்லாம் ஐ கேப். ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? மைனஸ் ஜிடி அலாங் ஜே கேப். புரியுதா? புரியுதா? எஸ். இதில் எந்த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், எந்த வெலாசிட்டி வேரியபிள்? ux constant. வெரி குட், யூஎக்ஸ் கான்ஸ்டன்ட்.